தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பதற்கு டாஸ்மாக் தான் காரணம்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியிருப்பத பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டியிருக்காங்க. கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் மாநில துணைத் தலைவர் குஷ்பு தலைமையில சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மகளிர் அணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்பட்டதா குறை சொல்லியிருக்காங்க. கோவை போன்ற நகரத்திலேயே ஒரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டிருப்பது தமிழகத்துல பெண்கள் பாதுகாப்பையே நிர்வாணமாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்கள் பாதுகாப்பு குறித்து அதிகாரிகள் கூட்டம் நடத்தாம தேர்தல் வெற்றிக்கான ஆலோசனை கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறதா விமர்சித்திருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க முக்கிய காரணம் போதை மற்றும் டாஸ்மாக் தான் அப்படின்னு குறிப்பிட்டவங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் இதே கருத்தை கூறியிருப்பதை சுட்டிக்காட்டினாங்க. டாஸ்மாக ஒழிப்பதா சொல்லிட்டு இப்போது அதனை தொடர்ந்து நடத்துவது வெட்கக்கேடானதுன்னு தமிழிசை குற்றம் சாட்டியிருக்காங்க. பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாமல் உடனடியா முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலகணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியிருக்காங்க.